ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. வசந்த நவராத்திரி இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. இந்த வசந்த நவராத்திரியானது பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின்வரும் சுக்லபக்ஷ பிரதமையில் தொடர்ந்து 9 ராத்திரிகள் தொடர்ந்து சுக்லபக்ஷ நவமியில் ஸ்ரீ ராமநவமி அன்று முடிவடையும். இந்த வசந்த நவராத்திரியில் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயாரை, ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தாயாரை வழிபடுவது சிறப்பான நல்ல பலன்களை தரும். இந்த வசந்த நவராத்திரியில் சுக்லபக்ஷ பிரதமை தொடங்கி சுக்லபக்ஷ நவமி திதி வரை மாலை வேளையில் அவரவர் அருகில் உள்ள சிவன் கோவில்களில் உள்ள அம்பாள் சன்னதியில் உள்ள அம்மாவை ஸ்ரீ சக்தி தாயாரை தரிசனம் செய்து வணங்குவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். மாலை வேளையில் திருக்கோவிலில் சுத்தமான பசுநெய்யில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். வசந்த நவராத்திரியான 9 நாட்களும் ஸ்ரீ லலிதா சகசரநாமம், ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை, அம்மனுக்கு உண்டான பாடல்களை படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். இவ்வாறு பாடல்களை படிக்கும்போது அருகில் சுத்தமான பசுனை தீபங்கள் ஏற்றி வைத்து கொண்டு படிப்பது சிறப்பான நல்ல பலன்களை தரும். பலன்கள்: நல்ல விருப்பங்கள் நிறைவேறும், தடைகள் நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.